வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சந்தங்கள் நீயானால் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிரபா முதல் நாள் மதியமே சாப்பிடவில்லை. கல்யாண அலைச்சல். இரவிலும் சரியாய் சாப்பிட முடியவில்லை. வெறும் வயிறு. அத்தோடு ராத்திரியும் தூக்கம் இல்லை. காலையிலும் ஏதும் சாப்பிடாமல் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்ததால் வயிற்றில் அமலம் சுரந்து எரிய ஆரம்பித்து விட்டது. பசி கம கமவென புகையவே சாப்பிடலாம் என்று 4 வாய் அள்ளி வைத்ததும் குமட்டி கொண்டு வந்தது. உடனே தோட்டத்திற்கு ஓடி வாந்தி எடுத்ததும் தான் நிம்மதியாயிற்று. குடைச்சல் அடங்கியது. ஆனால் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்த விமலாவிற்கு அதுவே வசதியாயிற்று. தூங்கிக் கொண்டிருந்த அம்மாவை எழுப்பி, இங்க வாய என்றாள். என்ன விஷயம்? இங்க வந்து பாரு என்று ஜன்னல் வழியே காட்டினாள். பிரபா அங்க என்ன செய்யறா பாரு. நான் சொன்னதுக்கு கோவிச்சுக்கிட்டேயே. இப்ப என்ன நடந்து போச்சுங்கிற? வாந்தி எடுக்கிறா. அம்மா அவளை விலக்கி விட்டு பிரபாவிடம் போய், என்னாச்சுமா? ஏன் பலகீனமா இருக்க? ஒண்ணுமில்லாத்த, சாப்பாடு ஒத்துக்கல, தலைவலி, பித்தம். டாக்டரை கூப்பிடட்டுமா? வேண்டாம், வாந்தி எடுத்ததும் எல்லாம் சரியா போச்சு. விமலாக்கா இப்படி கையை நீட்டு என்ற பிரபாவின் மணிக்கட்டை பிடித்து நாடி பார்க்கிற மாதிரி பார்த்து, அம்மா சந்தேகமே இல்லை. என்ன சொல்ற நீ? பிரபா நீ உட்கார்ந்து எவ்வளோ நாளாச்சு? அவள் யோசித்து, 40 நாள் இருக்கும். ஏன்? அப்போ இது கர்ப்ப வாந்தி தான். கர்ப்பமா? என்னக்கா சொல்றீங்க? 40 நாள் ஆயிப்போச்சு நீயே. எனக்கு எப்போதுமே நார்மல் இல்லை, 30 50ன்னு நீளும். இதை சொல்லும்போது பிரபாவிற்கு சங்கடமாய் இருந்தது. அநியாயமாய் சந்தேகப்படுகிறாளே இவளெல்லாம் ஒரு பெண்ணா என்று தோன்றியது. அம்மாவின் முகத்தை ஏறிட்டு அவர்களது முகத்திலும் கண்களிலும் சந்தேகம் இல்லை என்று அறிந்ததும் தான் அவளுக்கு சமாதானமாயிற்று. விமலாக்கா எதுக்கும் டாக்டரை அடிச்சுக்கிட்டு வந்து செக்கப் பண்ணிடுவோம் என்றாள். அதெல்லாம் வேணாம், நீ உள்ள போடி. எதுக்குமா சந்தேகம்? நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம குடும்பமானந்தானே கப்பல் ஏறும். நான் கூப்பிடத்தான் போகிறேன். அம்மா அவளை பட்டென அரைந்து, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நானும் ஆரம்பத்துல இருந்து பார்க்குறேன், உன் போக்கே சரியில்லை. ஒழுங்காக அடங்கி கிடக்கிறதுனா இரு, இல்லைன்னா இப்போவே உன் புருஷன் வீட்டுக்கு கிளம்பு. நான் போயிடுவேன். போயேன். துணைக்கு மருமக வந்துட்ட திமிரில் பேசுகிற. திமிர் எனக்கு இல்லை, உனக்குத்தான். தனக்கு வேண்டி தாயும் மகளும் சண்டை போட்டு கொள்வதை பார்ப்பதற்கு பிரபாவிற்கு சங்கடமாயிற்று. வேண்டாமா, அவங்க இங்கேயே இருக்கட்டும். நீ சும்மா இரு, விட்டா தலையில ஏறுவா. அதற்குள் விமலா தன் பெட்டியை எடுத்து கொண்டு கிளம்ப, வேண்டாங்க்கா சொன்ன கேளுங்க. அம்மா ஏதோ கோபத்துல சொன்னா உடனே நீங்களும் கிளம்பிடணுமா? அதானே உன் நோக்கம். ஏன் நோக்கமா? நான் என்ன பண்ணேன்? எதுக்காக அபாண்டமா இப்படி பழி போடுறீங்க? ஆமா, நான் தான் பழி போடுறேன். உனக்கு எதுவுமே தெரியாது. விமலா சற்று நேரம் போகிற மாதிரியான பாசாங்கில் நின்றிருந்தாள். அம்மா மனசு மாறி அழைப்பாள் என நினைத்தவளுக்கு ஏமாற்றம். அவள் எதுவுமே சொல்லாமல் உள்ளே போய்விட வேறு வழி இல்லாமல் நடையை கட்ட ஆரம்பித்தாள். பிரபாவுக்கு மனது கேட்கவில்லை. ஏன் அத்தை அவங்கள போக சொன்னீங்க? கல்யாணமான மறுநாளே மகளை அனுப்பினா ஊர் என்ன பேசும்? மருமக வந்து நாத்தனாரை விரட்டினதா குத்தம் சொல்லாதா? யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டு போகட்டும், நீ எதுக்கும் கவலைப்படாத. விமலா ஒரு விஷம். அப்பப்போ தலையில போட்டு வைக்கலைன்னா பிரச்சனை பண்ணிடுவா. நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா. பிரபா தன் அறைக்குள் போக, பிரபா ஒரு நிமிஷம் என்று அழைத்தாள். என்னத்த? விமலாவோட சுபாவம் அப்படி. அவளும் வேணும்னு எதையும் செய்யறதில்ல. எதையும் மனசில் வச்சுக்காதம்மா. இல்லத்த, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். இந்த விஷயம் பிரகாஷுக்கும் தெரிய வேணாம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஏற்கனவே அவளை கண்டா அவனுக்கு ஆகாது. இது தெரிஞ்சா ஒரேடியாக வெட்டி போட்டுடுவான். 1000 தான் தப்புனாலும் விமலா என் மகளாச்சே. சரித்த, நான் சொல்லலை. பாம்பே நாரிமன் பாயிண்டில் அந்த ஏஜென்சி இருந்தது. அந்த பகுதிகளில் ரூம் கிடைப்பது அரிது என்பதால் விடி ஸ்டேஷன் அருகில் தங்கி கொண்டான் பிரகாஷ். பாழடைந்து கிடக்கும் கட்டிடத்தில் அறை அறையாய் தடுத்து ஒவ்வொரு அறையிலும் 4-5 கட்டில்கள் போட்டிருந்தார்கள். அங்கே வாடகை என்பது ஒரு கட்டிலுக்குத்தான் தினசரி 200 ரூபாய். குளிக்கும்போது பிரபாவின் நினைவுகள் நிழலாடின. அவளது சிரிப்பு, நெஞ்சில் சரிந்து பார்க்கும் ஏக்கப் பார்வை,
கிளம்பும்போது கண்ட அந்த கசங்கின முகம் சீக்கிரம் முடித்துவிட்டு ஊருக்கு போக வேண்டும் போல் இருந்தது. மெடிக்கல் செக்கப்பில் வேறு இழுத்தடித்தார்கள். எக்ஸ்ரேக்கு ஒரு இடம், பிளட் யூரினுக்கு ஓரிடம், கண்ணுக்கு ஓரிடம் என்று வெறுப்பாயிற்று. அவற்றை முடிப்பதற்குள் போதும் போதும் என்றாயிற்று. பிரபாவை அழைத்து வந்திருக்கலாமோ என நினைத்தான். அவளும் வந்திருந்தால் நிறைய இடங்களை சுற்றி பார்த்திருக்கலாம். ச, ஏன் இப்படி ஏங்குகிறேன்? 3 நாட்களுக்கே இப்படி என்றால் அவளை விட்டுவிட்டு வருடக்கணக்கில் எப்படி சவுதியில் இருக்கப் போகிறேன்? வருடத்திற்கு ஒரு முறை, அதுவும் 30 நாட்கள் தான் லீவ் தருவார்கள். அப்போதெல்லாம் என்ன செய்ய போகிறேன்? எப்படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தப் போகிறேன்? என் விஷயம் போகட்டும், வேலை, நண்பர்கள், டக்கென்று நேரம் போய்விடும். பிரபா என்ன பண்ணுவாள் பாவம்? அவளை தனியே விட்டுவிட்டு போகத்தான் வேண்டுமா? கிராமம். ராஜரத்தினம் 1 வாரத்திற்கு பிறகு சற்று தேறி இருந்தார். மனதையும் தேற்றிக் கொண்டிருந்தார். மகள் மேல் இருந்த கோபம் முற்றிலும் வடிந்து விட்டது என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட வெறுப்பில்லை. பிரகாஷ் நல்லவன் என்கிற சமாதானம் இருந்தது. அடுத்த தெரு இளைஞன், உங்க மருமகனையும் மகளையும் சென்ட்ரல்ல பார்த்தேன் என்று சொன்னபோது, நன்றாக இருக்கிறார்களா, எங்கே போனார்கள் என்று கேட்க தோன்றியது. ஆனால் கௌரவம் தடுத்து விட்டது. அவனாகவே, பிரகாஷ் மெடிக்கலுக்காக பாம்பே போகிறாரா சொன்னார். அவர் ரொம்ப நல்ல மாதிரிங்க, உங்க பொண்ணு கொடுத்து வச்சவ என்றான். அதை கேட்பதற்கு அவருக்கு பெருமையாயிருந்தது. கோகிலாவும் அவ்வப்போது தான் கேள்விப்பட்டதாய் பிரபாவை பற்றின தகவல்களை சொல்லிக்கொண்டே இருந்தாள். கோகே, அண்ணா, நான் செஞ்சது தப்போ? எதண்ணா சொல்றீங்க? மகளோட கல்யாணத்துக்கு போகாதது? அவள் பதில் பேசவில்லை, மௌனம் காத்தாள். நான் தான் அப்பவே சொன்னனே, நீங்க தான் கேட்கல. நீ மட்டுமாவது போயிருக்கலாமே கோகி. ஆமா, இப்ப இப்படி சொல்றீங்க. போயிருந்தா என்னையும் தங்கச்சி இல்லேன்னு இருப்பீங்க. அதுவும் கூட வாஸ்தவந்தான். சில வேளைகளில் என்னையும் அறியாம வார்த்தைகளை கொட்டிடுறேன். மாப்பிள்ளை நல்லவர் தானே? ரொம்ப நல்லவர்னு பேசிக்கிறாங்கண்ணா. பிரபா எப்படி இருக்கா? என் மேலே கோபமாக இருக்காளா? உங்கள் மகளாச்சே. ஆமாம், மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் அடக்கி வாசிக்கணும்? வாங்க, நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப நல்லவர்னு பேசிக்கிறாங்க. பிரபா எப்படி இருக்கா? என் மேலே கோபமாக இருக்காளா? உங்கள் மகளாச்சே. ஆமாம்மா, மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் அடக்கி வாசிக்கணும்? வாங்க, நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு வாய் காப்பி தண்ணி கூட தரல. அதான் போகட்டும்னா கல்யாணத்துக்கும் போகலை. சீதனம்னு நயா பைசா தரல. இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போகிறதாம்? சீதனம் அன்னைக்கே தந்தாத்தான் உண்டா? நம்ம பிள்ளைக்கு எப்போ வேணும்னாலும் தரலாமே. அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம கிளம்புங்கண்ணா. எதுக்கும் நீ போய் பார்த்துட்டு வாயேன். நான் அங்கே வர்றதை விட மாப்பிள்ளையையும் பிரபாவையும் இங்கே அழைச்சிக்கிறது தானே முறை. ஆமாம், அது கூட சரிதான். அப்போ நீ இன்னைக்கே கிளம்பு. கோகிலா எங்கே அண்ணனின் மனது மாறிவிடப் போகிறதோ என்று அப்போதே கிளம்பினாள். பழங்கள் வாங்கி கொண்டாள். பஸ் பிடித்து டவுனில் இறங்கி வழி விசாரிக்கும் போது விமலாக்காவும் அவளது கணவனும் கடை வீதியில் எதிர்பட்டனர். கோகிலாவை அவள் ஒரு மாதிரி பார்த்து, நீங்க பிரபாவுக்கு என்ன வேணும்? அத்தை, சொந்த அத்தை. அப்படியா, வாங்க, நமஸ்காரம். நான் அவளுக்கு சொந்த நாத்தனார். அப்படியா, சந்தோஷம். எங்க பொண்ணு எப்படி இருக்காமா? அதை ஏன் கேட்குறீங்க? ஏம்மா, அவளுக்கு உடம்புக்கு ஏதும்? அது எப்படி சொல்லுவேன்? பரவாயில்ல, சொல்லுமா. சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு முந்தைய கர்ப்பம்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிரகாஷ் காரணமா இல்லை வேற யாருமான்னு ஊர் பூரா கிண்டல். அது தாங்காமல் நான் வந்துட்டேன். மகள் நடத்த கெட்டவளுங்கிறத மறைச்சி வச்சு கழுத்தறுத்துட்டதா உங்கள் மேலே எங்கள் அம்மா கோபமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே போகாமல் இருக்கிறது உத்தமம். நீ சொல்கிறது எல்லாம் நிஜமா? நான் ஏன் பொய் சொல்லணும்? பார்த்தா நல்லவங்களா தெரியறீங்க. பிரியமா பழமெல்லாம் வாங்கி போறீங்க. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது பிரபாவோட அப்பாவுக்கும் அவமானமாச்சேன்னு தான் சொல்கிறேன். கோகிலாவுக்கு தலை சுற்றிட்டு பிரபா கெட்டு போனாளா? அதனால் தான் அன்று என்னிடம் கூட சொல்லாமல் ஓடினாளா? அப்பாவியான அவள் அதை உண்மை என்று நம்பி பிரபாவை பார்க்கும் எண்ணத்தை கைவிட்டு திரும்பி ஊருக்கு கிளம்பினாள். 4ஆம் நாள் பிரகாஷ் ஊர் திரும்பினான். பாம்பேயில் இருந்த அம்மாவுக்கும் பிரபாவுக்கும் சேலை வாங்கி வந்து, இதை பிடிச்சிருக்கா பார் பிரபா என்றான். இப்போ எதுக்குங்க வீண் செலவு? உன்னை கைப்பிடிச்ச பின்பு முதலா வெளியூர் போயிட்டு வர்ற, அதுவும் தனியா விட்டுட்டு உனக்கு ஏதாவது வாங்கி வரணும்னு தோணித்து. செலவு விடு, அபிப்பிராயம் சொல்லலையே நீ.
நல்லா இருக்கு. அம்மாவுக்கு முதல்ல கொடுங்க. அவங்க தான் முதல்ல பெண்டாட்டியை கவனினாங்க. அதேப்படி அவங்க தானே பெரியவங்க. அங்கங்க நீயா நானான்னு அடிச்சுக்கிறாங்க. இப்படியும் ஒரு மாமியார் மருமகளா? பிரபா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நான் இல்லாத போதும் அம்மாவோட இதே இணக்கத்தோட இருப்பியா? இருப்பேன். அது போகட்டும். அக்காவுக்கு எங்க சேலை? அவளா புது பொண்ணு? எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைங்க. எப்ப சேலை வாங்கினாலும் சொந்த சகோதரிக்கும் சேர்த்து வாங்குங்க. அதான் முறை. முறையெல்லாம் கிடக்கட்டும். அக்கா எங்க? மார்க்கெட்டுக்கு போயிருக்காளா? அதற்குள் அம்மா இடையிட்டு, ஊருக்கு போயிட்டா என்றாள். ஊருக்கா? ஆச்சரியமா இருக்கே. நீ ஏதாவது சண்டை போட்டியாமா? இல்லை இல்லை. அதானே, நீ சண்டை போட்டு வளர்த்திருந்தா அவைய இப்படி இருக்கா? அவளை கெடுத்ததே நீ தானே? ஆமாண்டா, நான் தான் கெடுத்தேன். பிறந்த வீட்டுக்கு வர்றவளை வேணாம் நான் சொல்ல முடியும்? வரட்டும், சாப்பிடட்டும், வேண்டாங்கள. வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு தான் கேட்குறேன். ஒவ்வொரு முறை வரும்போதும் வீட்டில் கலகம், அக்கம் பக்கத்தில் வம்பு. அக்கா புராணம் போதும், சாப்பிட வரீங்களா? கிராமம். ராஜரத்தினத்திற்கு அந்த செய்தியை நம்ப முடியவில்லை. பிரமா கெட்டு போனாளா? ஒரு காலம் இருக்காது. வீட்டை விட்டு சொல்லாமல் போனது குற்றமாய் இருக்கலாம். அதற்காக அபாண்டமாய் பழி போடக்கூடாது. அவ கர்ப்பம்னு உங்ககிட்ட யார் சொன்னது? மாப்பிள்ளையோட அக்கான்னா. அக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? முன்ன பின்ன அவங்கள பார்த்துருக்கியா? இல்லை. அட்ரஸ் விசாரிச்சப்போ அவங்களே முன் வந்து சொன்னாங்க. அந்த ஊர்ல வேண்டாதவங்க யாராவதா கூட இருக்கலாம். இல்லைண்ணா, பிரகாஷோட அதே சாயல் அந்த பொண்ணு முகத்திலையும் இருந்தது. அதனால தான் நம்பி தொலைச்சிட்ட. இத்தனை தூரம் மெனக்கிட்டு போன நீ யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு திரும்பி வந்தது தப்பு. எதுக்கும் நேராவே போய் விசாரிச்சு வந்திருக்கலாம். ஆமாண்ணா, தப்பு பண்ணிட்டேன். பிரபாவை பற்றி சொன்ன உடனே ஷாக் ஆயிருச்சு. அந்த குழப்பத்தில் வேற எதுவும் யோசிக்க தோணலை. மேற்கொண்டும் போய் அவமானப்பட வேண்டாம்னு தான் திரும்பிட்டேன். அவ கெட்டு போயிருப்பான்னு நீயும் நம்புறையா? சத்தியமா இல்லைண்ணா, இதில் ஏதோ சூது இருக்கு. ஒரு வாரம் ஓடி போனதே தெரியவில்லை. பிரகாஷும் பிரபாவும் கோல்டன் பீச், மகாபலிபுரம் என்று சுற்றினர். வண்டலூர் பார்க் போயினர். பிளானட்டோரியம் பார்த்து வியந்தனர். அண்ணாந்து அமர்ந்து மேகமூட்டத்தில் இருவரும் கை கோர்த்தபடி நட்சத்திரங்களை துரத்தினர். இன்னும் 3 நாட்கள். அதன் பின்பு பிரகாஷ் சவுதிக்கு பறந்து விடுவான் என்கிற நிலையில் பிரபாவுக்கு ஜுரம் எடுத்தது. நெஞ்செல்லாம் பாரமாயிற்று. இப்ப என் மடியில படுத்திருக்கீங்க. அடுத்த வாரம் இந்நேரம் தெரியலையே. நான் இங்க தனியா இருப்பேன். நீங்க அங்க எந்த பொண்ணை துரத்துவீங்களோ யாருக்கு தெரியும்? துரத்துவதா? மூச் பிடிச்சு உள்ள போட்டுருவான். அப்படித்தான் போடணும். ஏன் பின்ன என்ன? பெண்டாட்டியை தவிக்க விட்டுட்டு அங்க வேறொரு பெண்டாட்டிக்கு ஏன் அலையணும்? யாரடி அலைஞ்சாங்க? அலைஞ்சதால தான் சொல்றேன். எங்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு, ஆசைகள் உண்டு. நாங்க புருஷனே கதின்னு அடங்கி ஒடுங்கி இருக்கணும். புருஷன்கள் மட்டும் என்ன வேணும்னாலும் செய்யலாமா? அப்போ உங்களையும் தப்பு செய்ய அனுமதிச்சுட்டா நாங்க எப்படி வேணும்னாலும் இருக்கலாம்ங்கிறையா? சிச்சி, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். புருஷனுக்கு துரோகம் செய்யற எந்த சுதந்திரமும் எனக்கு வேண்டாம். நான் என்னைக்கும் உங்களுக்கே சொந்தம். நீங்களும் எனக்குத்தான்னு உறுதி தருவீங்களா? தந்தேன் பிரபா. அங்கே போனதும் வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடணும். வாரத்துக்கு 8 லெட்டர். வாரத்துக்கு 7 நாள் தானே? பரவாயில்ல, 7 போதும். ஓவர் டைம் பண்றேன்னு உடம்புக்கு எடுத்துக்க கூடாது. உத்தரவு வேற ஏதேனும் விட்டு போயிருக்கா மேடம்? இப்போதைக்கு அவ்வளவுதான். பிரமா திடீரென கண் கலங்கி, உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருப்ப என்று விம்மினாள். உங்களால் தனியா இருக்க முடியும்னு தோணுதா? இருந்தாகணுமே. ஒரு இலக்கை அடைவதற்கு இடையில் சில சந்தோஷங்களை விட்டு கொடுத்துத்தான் ஆகணும். தப்பில்லை. பேசாம என்னையும் உங்க கூட அழைச்சிட்டு போயிருங்களேன். அனுமதிக்க மாட்டாங்க. கத்தாரில் எல்லாம் விடுறாங்களே, அந்த நாட்டோட பாலிசி அப்படி. இல்லாட்டி 3 மாசத்துக்கு ஒரு முறை 10 நாளா வந்து போங்களேன். கேட்டு பார்ப்போம். அடுத்த வாரத்தை நினைத்தால் எனக்கு சங்கடமா இருக்கு பிரகாஷ். அப்ப நினைக்காத. எப்படி எப்படி நினைக்காம இருக்க முடியும்? அடுத்து வரப்போவதை நினைத்து இப்போதே ஏன் வருந்த வேண்டும்? இப்போதுள்ள சந்தோஷத்தை அனுபவி. எதிர்காலம் வருகிறபடி வரட்டும். எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தையும் கோட்டை விடாதே. மனசுக்கு சங்கடமாய் இருக்கும்போது கோயிலுக்கு போ. பீச்சில் அமர்ந்து கடலை ரசி. காதலர்களை பார்த்து நம் கடந்த கால நினைவுகளை அசை போடு. எனக்கு கடிதம் எழுது. நானும் தவறாமல் எழுதுகிறேன். முதல் சம்பளம் வாங்கினதும் டேப் ரெக்கார்டரும் வீடியோ டெக்கும் அனுப்புகிறேன். படம் பார். அப்படியும் பொழுது போகவில்லை என்றால் தோழியின் ஹாஸ்டலுக்கு போய் தங்கிக்கொள். நான் வேண்டுமானாலும் அம்மாவிடம் சொல்கிறேன். வேண்டாம், அம்மாவை விட்டுவிட்டு நான் எங்கேயும் போக விரும்பல. ஹாஸ்டலுக்கு வேணாம், உங்க அப்பா வீட்டுக்கு. சொல்ல மறந்துட்டினே, ரயில்ல உங்க ஊர் இளைஞர் ஒருத்தனை சந்திச்ச.
உங்க அப்பா நார்மல் ஆயிட்டாராம், உன் மேல இருந்த கோபம் எல்லாம் போயிச்சாம். அப்படியா என்ற முகம் மலர்ந்தாள். பேசாம உங்க அப்பா வீட்டுக்கு கூட நீ போயிடலாம். அது மட்டும் வேணாங்க. ஏன்? மகளே இல்லைன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொன்ன பிறகு எப்படி அங்க போவதாம்? அதான் அவரோட கோபம் எல்லாம் போச்சே. கோபம் இல்லைன்னாலும் அவர் இங்க வந்திருக்கலாமே, ஏன் வரலையாம்? உங்க அப்பாவாச்சே, உன் பிடிவாதத்தை போல அவருக்கும் 10 மடங்கு அதிகமாகவே இருக்காதா என்ன? ஊருக்கு கிளம்புவதற்கு முதல் நாள் அம்மா கோயிலில் பூஜை பண்ணினாள். சமைப்பதற்கு அரிசி, மல்லி, மிளகாய், பொடி வகைகள் எல்லாம் கட்டி வைத்தாள். பிரபா, ஊருக்கு போய் விமலாக்காவை அழைச்சிட்டு வந்துடுங்க என்றாள். அவ எதுக்காம்? முதலா வெளிநாடு போறீங்க, அவங்களையும் அழைச்சு வருவதுதான் முறை. இல்லாட்டா குறை சொல்வாங்க. ஆமாம்ப்பா, அதான் சரி என்று அம்மாவும் சொல்லவும் வேண்டா வெறுப்பாய் ஊருக்கு கிளம்பினான். பிரகாஷை கண்டதும் விமலாவிற்கு வயிறு கலங்கிற்று. சண்டை பிடிக்க வந்திருக்கிறானோ என்று நினைத்து முகம் கொடுக்காமல் ஒதுங்கினாள். அக்கா, நாளைக்கு நான் பயணப்படுறேன், நீங்களெல்லாம் வந்து வழி அனுப்பி வைக்கணும். நாளைக்கா? வர முடியாத நெருக்கடி, மாமாவுக்கு அர்ஜென்ட்டா வெளியூர் போகணுமாம் என்று பிகு பண்ணினாள். சரி பரவாயில்ல, அவ்வப்போது வீட்டுக்கு வந்து போயிட்டுரு, ஏதாவது வேணும்னா லெட்டர் போடு, வாங்கி அனுப்புற என்று சொல்லிவிட்டு திரும்பினான். பிரகாஷ் புறப்படும் போது பிரபாவிற்கு நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது. எத்தனை கட்டுப்படுத்தியும் கூட பொங்கி வந்த அழுகையை அடக்க முடியவில்லை. பாத்ரூமுக்குள் ஓடிப்போய் கண்ணீர் வற்றுகிற வரை அழுது தீர்த்தாள். அம்மாவுக்கும் சோகம் தாக்கிற்று. மகனை பிரியும் வருத்தம் ஒரு பக்கம், புது பெண்டாட்டியை விட்டுவிட்டு போகிறானே என்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் வாட்ட ஆசிர்வதித்து வழி அனுப்பி வைத்தாள். 3ஆம் நாளில் விமலா ஊரில் இருந்து வந்திருந்தாள். அவள் வந்த கொஞ்ச நேரத்திலேயே ராஜரத்தினமும் வந்து சேர்ந்தார். அப்போது பிரபா குளித்து கொண்டிருந்தாள். விமலா அவரை வாசலிலேயே மறித்து, யார் நீங்க என்று விரட்டினாள். பிரபாவோட அப்பா. எங்க வந்தீங்க? மகளை பார்க்க நான் வரக்கூடாதம்மா. கொஞ்சம் இருங்க என்று உள்ளே போன விமலா அவரது காது படவே, பிரபா, உனக்கு அப்பான்னு சொல்லிட்டு யாரோ வந்திருக்காங்க என்று கத்தினாள். அவரை ஏளனமாய் பார்த்து, உனக்கு அப்பா அம்மாவே இல்லைன்னும் அனாதைன்னும் சொன்னையே, பெருச உள்ள விழட்டுமா இல்ல அப்படியே அனுப்பிரட்டுமா? விமலா அவரை விஷம புன்னகையுடன் பார்த்தபடி கேட்க ராஜரத்தினத்திற்கு நெஞ்சுக்குள் சுருக்கென்று தைத்தது. விமலாவின் இடக்கான பேச்சு ராஜரத்தினத்தை நோக செய்தது. என்னதான் என்மேல் வெறுப்பு இருக்கட்டுமே, அதற்காக இத்தனை குரூரமாகவா நடத்துவாள்? பிரபா நிஜமாலுமே தனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை என்று சொல்லி இருப்பாளா? இல்லை, இவளாக? இந்த பெண் யார்? அவருக்கு அங்கே மேற்கொண்டு நிற்க முடியவில்லை. முள் குத்தின மாதிரி வலித்தது. என் கௌரவத்தை எல்லாம் விட்டு கொடுத்து விட்டு எத்தனை ஆசையோடு வந்தேன். இப்படி ஒரு அவமானம் எனக்கு தேவைதானா? சற்று நேரம் பொறுத்திருந்து பார்த்தார். பிரபாவும் வரவில்லை. நிற்க சொல்லிவிட்டு போனவளையும் காணவில்லை. நான் என்ன பிச்சைக்காரனா? அதற்கு மேலும் பொறுமை இல்லாமல் திரும்பி நடக்க ஆரம்பித்தார். பிரபா பாத்ரூமில் இருந்து தலையில் துண்டுடன் வெளியே வந்தாள். ஹாலில் அமர்ந்து புத்தகம் படிக்கிற மாதிரி பாசாங்கு செய்து கொண்டிருக்கும் விமலாவிடம், என்ன கூப்பிட்டீங்களா என்றாள். இல்லையே, குளிக்கும்போது என்னவோ சொன்ன மாதிரி இருந்தது. ஈரத் துணிகளை எடுத்துக்கொண்டு வாசல் கொடிக்கயிற்றில் காய போட போனபோதுதான் தெருமுனையில் போய்க் கொண்டிருக்கும் அப்பாவை கவனித்தாள். அவர் எங்கு வந்தார்? ஏன் போகிறார்? துணியை போட்டுவிட்டு கேட்டை திறந்து கொண்டு ஓடி அப்பா என்று குதூகலித்தாள். அந்த குரலில் இருந்த அன்பும் ஆர்வமும் ராஜரத்தினத்தை பிடித்து நிறுத்தியது. திரும்பி பார்த்தவருக்கு மகள் தாயிடம் ஓடி வரும் கன்று போல ஓடி வருவதைக் கண்டதும் சந்தோஷமாயிற்று. நல்லா இருக்கியம்மா? இருக்கம்பா, எங்க வீடு அங்க இருக்கு, எங்க போறீங்க வாங்க. அவளுக்கு பூரிப்பாய் இருந்தது. தன் பிரார்த்தனை வீண் போகவில்லை என்று நினைத்து சந்தோஷப்பட்டாள். ஏன்பா வீட்டுக்கு வராம போறீங்க? கூப்பிட்டு பார்த்தேன், பதில் இல்லைங்கவும் இந்த வீடு தான் ஒன்று சந்தேகமா போச்சு. சரி, கடையில விசாரிக்கலாம்னு. தனக்கு கிடைத்த அதிசய வரவேற்பு பற்றி அவர் வாய் திறக்கவில்லை. வீட்டின் நிலைமை புரிந்து போயிற்று. அவள்தான் மாப்பிள்ளையின் அக்காவா இருக்க வேண்டும். அன்று கோகிலாவை திருப்பி விட்டதும் இவள்தானோ? உள்ள வாங்கப்பா என்ற நாற்காலி இழுத்து போட்டாள். விமலா அவரை கண்டும் காணாதது போல எழுந்து போக, அக்கா, இவர் என்னோட அப்பா. அப்படியா, வணக்கம் என்று கூறிவிட்டு அறைக்குள் புகுந்து கதவை மூடிக்கொண்டாள். பிரபா அவரிடம் குனிந்து, இது என்னோட நாத்தனார், ஒரு மாதிரியானவப்பா, கண்டுக்காதீங்க என்று தோட்டத்துக்கு ஓடி அங்கே கீரைக்கு தண்ணீர் தெளித்து கொண்டிருந்த அம்மாவிடம், அத்தை, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, யாரா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். யாரா இருக்கும்? தெரியலையே. யோசித்து விட்டு சிறிது, நீயே சொல்லிருமா. உங்க சம்மந்தி.
சம்மந்தியா என்று தன் சேலையை சரி பண்ணி கொண்டாள். முகம் கழுவி நெற்றியில் விபூதி கீற்றை இட்டு கொண்டு வாய் நிறைய வாங்கோ என்று வரவேற்பில் ராஜரத்தினம் குளிர்ந்து போனார். மாப்பிள்ளை மட்டுமில்லை, அவரது அம்மா கூட நல்லவர்கள்தான். இத்தனை நல்ல குடும்பத்தில் சம்பந்தம் வைத்து கொள்ள நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பிரபா மட்டும் முன்பே சொல்லி இருந்தால் எத்தனை ஆர்ப்பாட்டமாய் கல்யாணத்தை நடத்தி வைத்திருப்பேன். வீட்டில் தங்கை நல்லா இருக்காங்களா? ஆ, அவங்களையும் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கலாமே. டவுனுக்கு ஒரு வேலையாக வந்த, அப்படியே திடீர்னு மனசில் ஒரு உதயம், நேராக வந்துட்ட என்ற வீட்டை சுற்றி நோட்டமிட்டார். குடும்பத்தின் வறுமை சுவரில் தெரிந்தது. பெயிண்ட் போய் அங்கங்கே கீறல். சின்ன வீடாயிருந்தாலும் சுத்தமாயிருந்தது. அந்த காலத்து ரேடியோ, டிவி இல்லை, சோஃபா இல்லை, கால் பிசகின நாற்காலிகள், பரண், அவற்றில் சாக்கு மூட்டைகள். பிரபா நிற்கிறையே, அப்பாவுக்கு டிஃபன் எடுத்து வைமா. தோ என்ற ஷெல்ஃபை திறந்து கல்யாண ஆல்பத்தை கொண்டு வந்து கொடுத்து, பார்த்துட்டுருங்கப்பா, தோ வந்துடுறேன் என்று சமையல் கட்டிற்குள் புகுந்தாள். அவளுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. ஆல்பத்தை பார்க்க பார்க்க அவரது கண்கள் கலங்கியது. 1-2 படங்களில் ஹால் முழுக்க கூட்டம் நிரம்பி இருக்கிறது. கல்யாண சமயத்தில் வெறிச்சோடி இருப்பதேன் என அவருக்கு புரியவில்லை. பிரபா டிஃபனும் காஃபியும் கொண்டு வந்து வைத்து, சாப்பிடுங்கப்பா, நானே செஞ்சது என்ற கேரட் அல்வாவை ஸ்பூனில் எடுத்து வாயில் திணித்தாள். எப்படிப்பா இருக்கு? ஸ்வீட்டாய் என்று சிரித்தார். இந்த மாதிரி அப்பா சிரித்து பார்த்ததில்லை. அவர் அருகில் இத்தனை அந்யோன்யத்துடன் உட்கார்ந்ததும் இல்லை. மகள் என்று அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தவரை பயமும் இருந்தது. இப்போது வேறொருத்தரின் உடைமையான பின்பு அது விலகி போயிற்று. பயம்தான் இல்லையே தவிர மரியாதை கூடியிருந்தது. அன்று சமைக்க சொல்லும் போதெல்லாம் அப்பா மேல் கோபமாய் வரும். காலேஜ் விட்டு வந்தால் ஹாயா இருக்க விடுகிறாரா? நாவல் படிக்க விடுவதில்லை, டிவி பார்க்க விடுவதில்லை. பாடம் படிக்கணும், அப்புறம் சமைக்கணும். இதில் இருந்து எப்போது விடுதலை என்று தோன்றும். அப்போது அப்படியெல்லாம் கற்றுக்கொண்டதால் தானே இன்று புகுந்த வீட்டில் சமாளிக்க முடிகிறது. எந்த வேலையும் தெரியாமல், சமைக்க தெரியாமல் இருந்தால் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பேன். அன்றைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாவுக்கு நன்றி சொல்ல தோன்றியது. ஆல்பம் பார்த்தீங்களாப்பா? ஆ, ஏம்மா கூட்டத்தையே காணோம் என்ற போது விமலா வெளியே வந்தாள். அது வந்து என்று தயங்கி அவள் கடந்து போனதும், உங்ககிட்ட சொல்லாம ஓடி வந்ததுக்கு எனக்கு தண்டனை. என்னம்மா சொல்ற நீ? ஆமாப்பா, நான் ஓடி வந்ததால கர்ப்பம்னும் நடத்தி கெட்டவள்னும் யாரோ பொருளை கிளப்பி அதை சொல்லி முடிப்பதற்குள் அவளது கண்கள் கலங்கி போயிற்று. குரல் தழுதெடுத்தது. அப்பா, என் மேலே இருந்த கோபம் எல்லாம் போயிருச்சா? போனதால் தாமா வந்திருக்க. எல்லாம் என்னால வந்தது. நான் மட்டும் உங்ககிட்ட முன்பே சொல்லி இருந்தா. தப்பு உன் பேர்ல மட்டும் இல்லம்மா, என் பேர்லையும் தான். தாயில்லா பிள்ளைகிட்ட நானும் அத்தனை கண்டிப்புடன் நடந்திருக்க கூடாது, பயமுறுத்தி வச்சிருக்க கூடாது. போகட்டும், மாப்பிள்ளை எங்கம்மா? உங்களுக்கு தெரியாதா? அவர் சவுதி போய் 4 நாட்கள் ஆயிற்று. அப்போது சமையல் கட்டில் பாத்திரம் உருளும் சப்தம் கேட்டது. ஒரு நிமிஷம்பா, இதோ வந்துட்டேன் என்று ஓடினாள். அங்கே விமலா கடுவன் மாதிரி உர்ரு என்று நின்றிருந்தாள். அப்பா வந்தவுடன் தலைகால் புரியலையோ? வீட்டில் இருப்பவர்களை மறந்து போயிற்றோ? அப்பா முதலா வந்திருக்கார், அதனாலதான். ஆமா, ரொம்ப அக்கறை. அப்படியே சீதனத்தோடையும் பொண்ணோடையும் பொருளோடையும் அனுப்பிச்சுட்டா இருப்பாரு. அதுக்கு உபசரண தேவைதான். அக்கா மெல்ல பேசுங்க, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? காஃபி இந்தாங்க என்று கலந்து தந்துவிட்டு ஹாலுக்கு வந்தாள். உள்ள போன தொந்தரவு. உங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காப்பா? நான் கொடுத்து வச்சம்மா. பிரபா, சொல்ற என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. வேற வசதியான வீட்டுக்கு ஏன் நீங்க மாறக்கூடாது? ஓ, மாறலாமே. அவர் பணம் அனுப்பினதும் 2 மாசத்துல மாறத்தான் போறோம்ப்பா. உங்களுக்கு அசௌகரியமா இருக்காப்பா? என் சௌகரியம் கிடைக்கட்டும், என் சௌகரியம் கிடக்கட்டும். சொகுசா வளர்ந்தவனே, உன்னால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுதுங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. இதில் ஆச்சரியப்பட என்னப்பா இருக்கு? புருஷன் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதுல தானே ஒரு பெண்ணோட சந்தோஷமே அடங்கி இருக்கு. ராஜரத்தினம் தன் பாக்கெட்டில் இருந்து கவர் ஒன்றை எடுத்து, இந்தாம்மா என்று நீட்டினார். என்னப்பா? உன் அம்மாவோட நகைகள் எல்லாம் உனக்கு சேர வேண்டியது, இந்தா போட்டுக்கோ. அவள் மறுக்கவில்லை. விமலா சமையல் கட்டில் இருந்து எட்டி பார்ப்பதை கவனித்து கர்வத்துடன் தலையை நீட்டி, நீங்களே போட்டு விடுங்கப்பா என்றாள். அவர் போட்டு விடவும், கொஞ்சம் இருங்கப்பா, அத்தைகிட்ட காட்டிட்டு வந்துடுற என்று சிறு பிள்ளை போல துள்ளி கொண்டு ஓடினாள். அத்தை, இது நல்லா இருக்கா பாருங்க என்று போஸ் கொடுத்தாள். அப்பா கொடுத்தாங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. அந்த பாராட்டு அவளுக்கு சிலிர்ப்பு தந்தது. உண்மையோ பொய்யோ, பாராட்டில் மயங்காதவர் யார்தான் இருக்கிறார்கள்?
அப்பாவை இன்னும் உட்கார வைத்தே பேசி கொண்டிருக்கிறாயா? அவர்களை குளிக்க சொல்லி சாப்பாடு தயார் பண்ணு. ஆகட்டும் சாப்பிடும்போது ராஜரத்தினம், உனக்கு என்னென்ன சாமான்கள் வேணும்னு சொல் என்றார். எதுக்குப்பா? வீட்டில் பயன்படுத்தத்தான். உங்க பட்ஜெட் எவ்வளோப்பா? எவ்வளோனாலும் பரவாயில்ல. பிரபாவிற்கு அந்த வார்த்தைகள் இன்னும் கர்வம் தந்தன, இருமாப்படைய வைத்தன. அறைக்குள் இருக்கும் விமலாவிற்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக சப்தமாய் வந்து டிவி, மிக்சி, டேப் ரெக்கார்டர், சோஃபா, கிரைண்டர் என்று ஒப்பிக்க ஆரம்பித்தாள். கட்டில் மெத்த வேணாமா? வேணும்ப்பா. சரிம்மா, யோசிச்சு சொல்லு, 2 நாள்ல அனுப்பிடுறேன். அப்புறம் பிரபா. என்னப்பா? அப்பா தான் உன்னை தேடி வந்துட்டேன்னுல, நீயும் என்னோட புறப்படு. வேணாம்ப்பா, தயவு செஞ்சு என்ன அங்க கூப்பிடாதீங்க. ஏம்மா? என் செயலால உங்க கௌரவம் போச்சு. ஊருக்கு வந்தா உறுத்தல் எடுக்கும், குறுகுறுப்பாகும். இத்தனை நல்ல அப்பாவை புண்படுத்திட்டமே, அவமானப்படுத்திட்டமேன்னு மனசு குத்தும். இன்னும் அதையெல்லாம் ஏமா நினைச்சிட்டு இருக்க? நான் வேணும்னா அத்தைகிட்ட சொல்லட்டுமா? வேண்டாம், அதுக்கான நேரம் வரும்போது நானே அங்க வர்றேன். எப்போ? உங்க மாப்பிள்ளை லீவ்ல வரும்போது அவரோட சேர்ந்து வர்றேன். போன தடவை அவருக்கும் இன்சல்ட் ஆச்சு. இந்த முறை அதை களையணும். என்னை தப்பா எடுத்துக்காதீங்கப்பா என்று கெஞ்சினாள். நீ நம்ம வீட்டுக்கு வராட்டாலும் பரவாயில்ல பிரபா. இந்த வீட்டில் இருக்கிறது உன் சந்தோஷத்துக்கு எதிரியா அமைஞ்சிடுமோன்னு பயப்படுறேன். உடனே வேறு வீடு பார்த்து போயிடு. ராஜரத்தினம் வேறு வீடு பார்த்து போய்விடு என்று சொன்னதும் பிரபாவின் முகம் சட்டென்று மாறியது. இதை சொல்லத்தான் இங்க வந்தீங்களாப்பா என்று கேட்க வந்த வார்த்தைகளை அடக்கி கொண்டாள். கணவன் ஊரில் இல்லை, சீக்கான மாமியாரை பார்த்து கொள்ளும் பொறுப்பில் இருக்கும்போது பிரிந்து போ என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தன் சம்மதமின்றி கல்யாணம் செய்து கொண்டதால் பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்க விரும்புகிறாரா? அவர்களின் அந்யோன்ய பேச்சு விமலாவிற்கு பொறாமை தந்திருக்க வேண்டும். குறுக்கே வரவே ராஜரத்தினம், கடை வீதிக்கு போவோம் வாமா, உன்னோட தனியா பேசணும் என்று கிளம்பினார். பர்னிச்சர்கள் பிரபாவின் விருப்பத்திற்கேற்ப ஆர்டர் கொடுக்கப்பட்டன. ஹோட்டல் ஒன்றிற்கு அழைத்து போய் ஐஸ்கிரீம் ஆர்டர் கொடுத்துவிட்டு ராஜரத்தினம், நான் சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காதம்மா, அந்த வீட்டில் நீ எப்படி இருக்க என்று கேட்டார். ஏன்பா? குதர்க்கமும் குள்ளநெறித்தனமும் நிறைந்த நாத்தனார். அவங்களோட சுபாவம் அப்படி, அதை திருத்த முடியாது. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அதுக்கும் ஒரு அளவில்லையா என்று அவள் கோகிலாவிடம் சொன்ன விஷயத்தையும் தன்னை அவமானப்படுத்தியதையும் எடுத்து சொன்னார். அதை கேட்டதும் பிரபாவின் மூக்கு சிவந்து போயிற்று. அப்போ கல்யாணத்துல கர்ப்பம்னு வதந்தியை கிளப்பினது, போலீஸ்க்கு தகவல் கொடுத்தது எல்லாம் இவதானா? உடனே என்ன செய்தின்னு கேட்கணும், வீட்டை விட்டு போன்னு துரத்தணும். ஆவேசம் வேண்டாமா? அவளை வீட்டை விட்டு போக சொல்றது அத்தனை நல்லா இருக்காது. தப்பு அவ பேர்ல இருந்தாலும் ஊர் உன்னைத்தான் குறை சொல்லும். அப்போ அவங்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறீங்களா? என்னால முடியாது. அதுக்காகத்தாமா சொல்றேன், நீ என்னோட வந்துடு, அல்லது வேறு வீடு பார்த்து தர்ற. அத்தைய தனியா விட்டுட்டு எப்படிப்பா? அதான் விமலா இருக்காளே, பார்த்துக்கிட்டும். நீ வர்றதுக்கு முன்னால யார் பார்த்துக்கிட்டாங்களாம்? பிரகாஷுக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவார்ப்பா. சந்தேகப்படுவதற்கு சங்கடம் எவ்வளவோ மேல். சின்ன சின்ன பிரச்சனைகள் கடைசியில் பெரிதாய் வெடித்து உறவையே கெடுத்துவிடும். அதற்கு முன்பு சந்தோஷமாகவே பிரிவது நல்லதில்லையா? எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை. தாராளமாய் கேள், விபரமாய் எழுது. புது வீடு பார்த்தாலும் அத்தையை நீ பார்த்து கொள்ளக்கூடாது என்றில்லை. அவர்களை அங்கே அழைத்து போய் வைத்து கொள்ளலாம். விமலா அங்க மட்டும் வரமாட்டாளா? வரட்டும், வேண்டாம்கள. அங்க வந்ததும் வம்பை கிளறினா அப்ப நீ தாராளமா வீட்டை விட்டு போன்னு சொல்லலாம். ஏன்னா அது உன் வீடு. புரிஞ்சுதாமா? புரியுதுப்பா. இன்னைக்கே அவருக்கு கடிதம் எழுதி விடுகிறேன். மறுநாளே வீடு முழுக்க பர்னிச்சர்கள் வந்து நிரம்பிற்று. கிரைண்டர், மிக்சி, டிவி என ஒரே ஆரவாரம். பிரகாஷிடமிருந்து அன்று கடிதமும் வந்திருந்தது. அன்றே பிரபா அவனுக்கு விவரம் எழுதி போட்டாள். வீட்டில் இறங்கின பொருட்களை காட்டி விமலாவிடம் கர்வப்படவே செய்தாள் பிரபா. என்னவோ சீதனம் வந்ததான்னு கேட்டியே, இதை பாத்தியா? இத்தோடு முடிந்து போவதில்லை, இன்னும் இருக்கிறது, பார்த்து கொண்டே இரு. பார்த்து பார்த்து வயிறு எரி. விமலா வயிறு எரிந்ததுடன் அம்மாவிடம் போய் நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள். யார் மதிக்கலைங்கிற? வேற யார்? பிரபாதான். தான் பணக்காரிங்கிற அகம்பாவத்தை காட்டுறா. இந்த பர்னிச்சர் எல்லாம் இல்லாம என்ன கெட்டதான்? எதுக்காக இவைகளை வாங்கி போடணும்? அவங்க அப்பாவாகத்தானே வாங்கினாரு, நாம் ஒன்றும் கேட்கலையே. கேட்டிருந்தாலாவது பரவாயில்லையே. இது திமிர், பண திமிர். உங்க வீட்டுல எதுவுமே இல்லை, நான் தான் எல்லாம் வாங்கி தந்தேன்னு எகத்தாளம் பேசுவா. பேசினாளா? பேசினாதான் உண்டா? அதான் பார்வையிலேயே தெரியுதே. தம்பிக்கு ஊர்ல வேற பெண்ணே கிடைக்கலையா? பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்லடி. பொறாமையா? நான் எதுக்காக பொறாமப்படணும்? வர வர நீயும் அவளுக்கு சப்போர்ட்டா தான் பேசுற. பெத்த மகளை விட மருமக தான் உனக்கு பெருசா போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அவளோட பணம்.
பணம் உன் கண்ணை மறைக்குது. ஏய், அனாவசியமா அதுவும் இதுவும் பேசாத. நான் நியாயப்படி தான் நடப்பேன். அப்போ இத்தனை சாமான்களும் அவங்க அப்பா வாங்கி போட்டது நியாயம்ங்கிறையா? அதில் என்ன தப்பாம்? தப்பில்லாத பட்சத்தில் எனக்கு ஏன் இவைகளை நீ வாங்கி தரல? எங்கள் வீட்டிலும் தான் சோஃபா இல்லை, கலர் டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை. அவற்றையெல்லாம் உடனே வாங்கி கொடு. கிரைண்டர் இல்லாமல் உரலில் மாவாட்டி என் இடுப்பு ஒடிகிறது. ஒடிகிற இடுப்பாடி இது திமிசாட்டம். இந்த கிண்டல் எல்லாம் வேணாம். பிரபாவின் அப்பா இவ்வளோ சாமான்கள் வாங்கி போட்டிருக்காருன்னு என் மாமியாருக்கு தெரிஞ்சா என்னை தொலைச்சி எடுத்து விடுவாங்க. எதுக்காக தெரியணும்? தெரிய வேணாம். தெரியாம எப்படி போகும்? எனக்கும் இவைகள் வேணும். சின்ன பிள்ளையாட்டம் அடம் பிடிக்காத. பணம் வேண்டாமா? தம்பி அனுப்ப சொல்லு. அவனே இன்னும் செட்டில் ஆகல. 2 மாசம் சம்பளம் முழுசா அனுப்பினாலே கடன் தீராது. இப்ப என்ன அவசரம்? கடனை அப்புறம் அடிச்சுக்கலாம். எனக்கு வாங்கி கொடுத்தாத்தான் நான் ஊருக்கு போவேன். நீ போகாட்டியும் பரவாயில்ல, தொல்லை பண்ணாம போ. அம்மா, இன்னும் 1 வாரம் தான் டைம். அதுக்குள்ள ஃபர்னிச்சர் வாங்கி தரலன்னா என்னடி பண்ணுவ? இவற்றையெல்லாம் தூக்கி போய் விடுவேன். அதுவரை சம்பாஷணைகளை பக்கத்து அறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த பிரபாவிற்கு அதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆவேசத்துடன் வெளியே வந்து, ஓஹோ, உங்களுக்கு அவ்வளோ ஆயிடுச்சா? என் பொருள் மேல கையை வைங்க பாப்போம் என்றாள். வச்சா என்னடி பண்ணுவ? பாடுபட்டு எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. நான் அனுபவிக்கத்தான், யாரோ கொண்டு போறதுக்கு இல்ல, தெரிஞ்சுக்கங்க. பாத்தியாமா அவளோட திமிர? இதெல்லாம் அவ அனுபவிக்கத்தானா? உனக்கோ பிரகாஷுக்கோ எந்த பாகியதையும் இல்லைங்கிறா. அம்மாவிற்கு அவர்களின் வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்க முடியவில்லை. விட்டால் குடிமி பிடியாகும் விடும் போல் இருந்தது. மகளை அடக்கக்கூட முடியாது. பிடாரி அடக்கினால் இன்னும் கூட எகருவாள். பிரபா படித்தவள், சொன்னால் புரிந்து கொள்வாள் என்று. பிரபா அவளுடன் என்ன வாக்குவாதம்? பேசாம உள்ளப்போ என்று கையை பிடிக்க, விடுங்க, அவங்க மட்டும் பேசலாமா என்று உதறினாள். நானும் எவ்வளோதான் கேட்டுக்க முடியும்? எதுக்கும் ஒரு அளவில்லையா? தப்பு பண்றவங்களை விட்டுட்டு என்ன விளக்க வரீங்க? அவங்கள கண்டிக்க தோணல? கண்டிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா பெத்த மகளாச்சு, எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நான் தானே அண்ணியவள். எனக்கு சப்போர்ட் பண்ணத்தான் இங்க யாரும் இல்லை. நான் அனாதை. பிரபா கத்திவிட்டு படுக்கையில் போய் விழுந்து விம்ம ஆரம்பித்தாள். அதுவரை தன்னை எதிர்த்து பேசாத பிரபா முதலாய் எதிர்த்து பேசினதும் அம்மாவின் வாய் அடைத்து போயிற்று. மருமகள் மேல் வைத்திருந்த அன்பிலும் மதிப்பிலும் விரிசல் விழ ஆரம்பித்தது. என்னதான் இருந்தாலும் பணக்காரிதான். ஒரு சமயம் இல்லாவிட்டாலும் ஒரு சமயம் எகரவே செய்வாள். அதற்குத்தான் தகுதி பார்த்து தராதரம் பார்த்து பெண் எடுக்க வேண்டும் என்பது. பிறந்த வீட்டு பக்கம் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாதவரை என் பேச்சை கேட்டு கொண்டிருந்தாள். சப்போர்ட்டுக்கு அப்பா வந்ததும் நான் வேண்டாம் என்றாயிற்று. மகளா மருமகளா என்று கேட்டால் நான் யாரை பகைத்து கொள்வது? யாரை கட்டி தழுவுவதாம்? 2 பேருமே தான் வேண்டும். அன்று ஏற்பட்ட விரிசல் அடுத்தடுத்த நாட்களிலும் தொடரவே செய்தது. அம்மா சரியாய் பேசவில்லை. தான் அப்படி பேசியிருக்க கூடாது என்பதை பிரபா உணரவே செய்தாள். அதற்கு பரிகாரமாய் அம்மாவிடம் வலிய போய் பேசியும் கூட அவர்கள் முகம் கொடுக்காமல் போகவே அவளுக்கு வைராகியமாயிற்று. நான் மட்டும் என்ன புறம்போக்கா? எனக்கும் கௌரவம் இருக்கிறது. நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்று அவளும் விலகியே நடக்க ஆரம்பித்தாள். ஒருவருடன் ஒருவர் முகம் கொடுக்காமல் பேசாமல் ஒரே வீட்டில் எத்தனை நாட்களுக்குத்தான் காலம் தள்ள முடியும்? அப்பா சொன்ன மாதிரி பகை முற்றும் முன்பு பிரிந்து விடுவதுதான் நல்லது. பிரபா வீடு பார்க்க கிளம்பினாள். வீடு ஒன்றை பார்த்துவிட்டு திரும்பும் போது இருட்டி விட்டிருந்தது. ஹாலில் டிவி பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தது. வாசலில் அம்மா எழுந்து பிரபா என்று வழிவிட்டாள். என்னத்த? உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? தெரியல என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். என்னை தேடிக்கொண்டு யார் வந்திருப்பார்கள்? ஆன்டி அல்லது தோழிகள்? யோசனையுடன் ஹாலுக்கு போனவளுக்கு தாடியுடன் அமர்ந்திருந்த இளைஞனை சட்டென அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஒரு நிமிடம் அப்படியே உற்று பார்த்து கொண்டு நிற்க, பிரபா, அடையாளம் தெரியலையா? ஜெயன். ஆட, நீயா? ஆடை சுத்தமா மாறிட்டியே, எப்படி இருக்க? பார்த்தா தெரியலையா? தெரியுது. எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. வா, சாப்பிட்டியா? கொஞ்சம் போகட்டுமே, பேசி கொண்டிருப்பமே. சாப்பிடு, அப்புறம் ராத்திரி முழுக்க பேசலாம் என்று அழைத்து சாப்பிட வைத்தாள். அத்தை, இது எங்க ஊர் பையன், ஒரு வகையில சொந்தமும் கூட என்று அறிமுகப்படுத்திவிட்டு தன் அறைக்கு அழைத்து போனாள். அந்த ஜெயனால் தன் வாழ்வில் பெரிய பூகம்பம் வெடிக்கப் போவதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை.
அம்மா ஹாலில் படுத்திருந்தாள். விமலாவும் அவளுக்கு அருகில் கண்களை மூடிக்கொண்டு காதுகளை தீட்டிக் கொண்டு படுத்திருந்தாள். வீட்டுக்கு வந்த ஜெயன் நல்ல சிகப்பாயிருந்தான். விரிந்த தோள்பட்டையும் வளர்த்தியுமாயிருந்தான். கண்களில் எப்போதும் ஒரு பிரகாசம். ஜெயா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிரபா கேட்டாள். சீட்டு கம்பெனி ஒன்றில் வேலை செய்கிற. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை. அவர்கள் தங்கள் ஊர் பற்றி, அப்பா ஆன்டி பற்றி பேசினர். கல்யாணம், கணவன் என பேச்சு நீண்டு கொண்டே போயிற்று. அவர்களின் பேச்சு சப்தம் அம்மாவுக்கு இடைஞ்சலாய் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் புரண்டு புரண்டு படுக்க அரைக்கதவை மூடிவிட்டு பேச்சை தொடர்ந்தாள். பிரபா மூடினதும் தான் தாமதம். விமலா விசுக்கென எழுந்தமர்ந்தாள். அவளுடைய முகம் வெளிரி போயிற்று. அந்நிய ஆடவன் ஒருவனுடன் இவளுக்கு என்ன பேச்சு? பேச்சுத்தான் போகட்டும் என்றால் கதவை வேறு மூடிக்கொண்டாளே. நான் சொன்ன போதெல்லாம் அம்மா திட்டினாளே, இதற்கு என்ன அர்த்தமாம்? புருஷன் ஊரில் இல்லாத போது இன்னொரு இளைஞனுடன் அறைக்குள் தனியாய். அவளுக்கு தூங்க முடியவில்லை. நல்லதொரு காரணம் கிடைத்திருக்கிறது. அதை ஊதி ஊதி பெருசாக்க வேண்டும், வெடிக்க வைக்க வேண்டும். என்னையா ஏளனமாய் பேசினாய்? என்னிடமா மோதினாய்? அம்மா! அவள் எழாமல் போகவே, அம்மா அம்மா என்று பிடித்து உலுக்கினாள். என்னடி? ஷ் என்று சைகை காட்டி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்றாள் ரகசிய குரலில். எது? பிரகாஷ் இல்லாத போது. அங்க பார். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. உனக்கு ஒரு எழவும் புரியாது. யாரோ ஒருத்தன் பிரபாவோட ஊர்க்காரன்னு சொல்லிக்கிட்டு வந்தான் இல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவனும் அவளும் அறைய மூடிக்கிட்டு. அப்போது அங்கிருந்து பேச்சு குரல் வெளிப்பட்டது. அம்மாவுக்கு தூக்கம் சொக்கிற்று. திரும்ப படுத்து கொண்டாள். விமலா மட்டும் விடியட்டும் வேட்டு வைக்கிறேன் என்று கருவி கொண்டாள். காலை 6 மணி. ராத்திரி நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்ததால் பிரபா எழுவதற்கு தாமதமாயிற்று. ஜன்னல் வழியாக முகத்தில் வெளிச்சம் பூசினதும் தான் திடுக்கிட்டு எழுந்தாள். மணி 6 என்றதும் அதிர்ச்சியாயிற்று. சாதாரணமாய் 4:30க்கே எழுந்து கோலம் போட்டு குளித்து பூஜை விளக்கேற்றி காஃபி போட்டு அம்மாவுக்கு தருவாள். 6 என்றால் அந்த வேலைகளை யார் செய்திருப்பார்கள்? பொல்லாத தூக்கம். ஜெயன் தரையில் ஜமக்காலம் விரித்து இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தான். ஹாலில் பர்னிச்சர்கள் எல்லாம் ஒரு மூலையில் போடப்பட்டிருந்தன. பிரபாவுக்கு எதுவும் புரியவில்லை. பர்னிச்சர்களை ஏன் ஒதுக்கி போட வேண்டும்? வீட்டை கழுவி இருப்பார்களோ? கழுவுவதற்கு இப்ப என்ன அவசியம் வந்தது? 2 நாட்கள் முன்புதானே கழுவினேன். சமையல் கட்டிற்கு யோசனையுடன் வந்தாள். அங்கே குக்கரில் பால் விசிலடித்து கொண்டிருக்க ஸ்டவ்வை நிறுத்தினாள். முதல் நாள் வாங்கி போட்ட மிக்சி, கிரைண்டர், பாத்திரங்கள் எதுவுமே அங்கில்லை. எங்கே போயிற்று? ராத்திரி திருடன் எவனாவது புகுந்து. அத்தை இருக்கிறார்கள், விமலாக்கா. அவர்களை மீறிக்கொண்டு திருடன் புகுவதாவது? தோட்டத்தில் அத்தை இருப்பார்கள், கேட்கலாம் என்று வந்தாள். அங்கு யாரும் இல்லை. எங்கே போனார்கள்? வாசலில் கோலம் போடப்பட்டிருந்தது. கதவு திறந்திருந்தது. கதவை திறந்து போட்டுவிட்டு எங்கே போனார்கள்? ஒருவேளை கோயிலுக்கு அல்லது தண்ணீர் பிடிக்க